அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சித்திரை மாதத்துடைய அமாவாசை பதிவு பார்க்க போகிறோங்க. தமிழ் வருடத்துடைய முதல் அமாவாசை, அதுவும் நமக்கு இன்றைக்கி வந்திருக்கக்கூடியது போதாயன அமாவாசை. நாளைய தினம் சர்வ அமாவாசையை அழைக்கப்படுது. எல்லாருக்கும் சந்தேகம் வரும், இது எப்படி அமாவாசை 2 நாட்களில் வருதுன்னு. ஏன்னா இன்றைக்கி திதியானது நமக்கு மாலை நேரத்துக்கு அப்புறம் துவங்குது. எப்பயுமே சூரிய அஸ்தமனத்துக்கு பிறகு வரக்கூடிய இந்த அமாவாசை போதாயன அமாவாசையும், நாளைக்கு வரக்கூடிய அந்த சூரிய உதயத்தின் போது இருக்கக்கூடிய அமாவாசை நமக்கு சர்வ அமாவாசையாகவும் அழைக்கப்படுது. அப்படி நமக்கு இந்த சித்திர மாதம் அப்படின்னு சொன்னாலே ஒரு தெய்வ வழிபாட்டுக்கு உரிய மாதம். ஏன்னா எல்லாமே சூரியனை அடிப்படையாக வச்சு தான் பஞ்சாங்கம் எல்லாமே கணிக்கப்படுது. சூரிய பகவான் தன்னுடைய பயணத்தை மேஷ ராசியில் துவங்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மாதம். இந்த மாதத்தில் தான் கோவில் திருவிழாக்கள் நிறைய நமக்கு நடக்கும், கும்பாபிஷேகங்கள் நடக்கும், சித்திரை திருவிழா அப்படின்னு நிறைய விசேஷங்கள் இந்த சித்திரை மாதத்துக்கு இருக்குது. அப்படி தங்களுடைய ஆற்றல்களை புதுப்பித்து கொள்றதுனாலே தான் இந்த மாதத்தில் வந்திருக்கக்கூடிய அமாவாசைக்கு ஒரு தனித்துவமான சிறப்பு இருக்குங்க. அமாவாசை அப்படின்னாலே முன்னோர்களுடைய வழிபாட்டுக்கு உரிய நாள். இந்த நாளில் யார் ஒருத்தங்க விரதங்கள் இருந்து பித்ருக்களை நம்ம முறையான தர்ப்பணங்களாக இருக்கட்டும், தான தர்மங்களாக இருக்கட்டும், தீப வழிபாடுகள் இருக்கட்டும், இப்படி ஏதாவது ஒரு விஷயமாச்சும் அன்னைக்கு நம்ம செஞ்சோன்னா பித்ருக்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் நமக்கும் நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே கிடைக்குங்கிற ஒரு ஐதீகம் இருக்குது. அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த அமாவாசையில் நம்ம மறக்காமல் செய்யக்கூடிய சில விஷயங்கள் தான் இந்த பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம எதை மறந்தாலும், ஏன்னா நிறைய குடும்பத்தில் இப்படி அமாவாசைகள் செய்கின்ற பழக்கங்கள் எங்களுக்கு எதுவுமே கிடையாது, இது வரைக்கும் நாங்கள் எந்த விஷயம் செஞ்சதே இல்லை அப்படிங்கிறவங்க கூட நீங்கள் எந்த விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்களோ இல்லையோ, முன்னோர்களுக்கான அந்த முன்னோர் தீபத்தை, பித்திருக்களுக்கான தீபத்தை மட்டும் கண்டிப்பாக ஏற்றுவதற்கு மறக்கவே கூடாதுங்க. அது எந்த நேரத்தில் எப்படி செய்யணுங்கிற அற்புதமான ஒரு விளக்கம் தான். அதே மாதிரி இந்த சித்திரை அமாவாசைக்கு அப்படி என்ன முக்கியமான விசேஷங்கள்ங்கிற அற்புதமான விளக்கங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். எல்லா மாதத்திலுமே நமக்கு அமாவாசை நாள் வருது. ஆனால் நம்ம மறக்கவே கூடாத ஒரு 3 அமாவாசை வருஷத்தில் இருக்குது. ஆடி அமாவாசை, தை அமாவாசை, அப்புறம் மகாலய அமாவாசை. இந்த 3 தவிர தமிழ் மாதத்துடைய மிக முக்கியமான முதல் மாதமான சித்திரையில் வரக்கூடிய அமாவாசை ரொம்ப ரொம்ப விசேஷமான அமாவாசை. ஏன்னா எப்படி இந்த சித்திரை மாதத்தில் வரக்கூடிய இந்த பௌர்ணமி, சித்ரா பௌர்ணமி நம்ம சொல்லி விசேஷமாக வழிபடுறோமோ, அதே மாதிரி தாங்க இந்த முதல் அமாவாசை நமக்கு ரொம்ப ரொம்ப கூடுதலான ஒரு பலன்கள் கண்டிப்பாக கிடைக்கும். எப்படிப்பட்ட பித்ரு தோஷங்களும் கூட நமக்கு நிவர்த்தி தரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அமாவாசையை கருதப்படுது. இந்த அமாவாசைக்கு நமக்கு இவ்வளோ விசேஷம் இருக்கிறதுனால தான் நிறைய பேர் ராமேஸ்வரத்தில் போயிட்டு தர்ப்பணம் செய்யக்கூடிய பழக்கங்கள் வச்சுருப்பாங்க. ஏன்னா நமக்கு எப்படிப்பட்ட பித்ரு கடனையும் நீக்கக்கூடிய அந்த ஒரு சக்தி வாய்ந்த நாள்னா சித்திரை மாதத்துடைய அமாவாசை தாங்க. அதனால தான் இந்த அமாவாசையில் நம்முடைய முன்னோர்களை நம்ம நினச்சி நம்ம வழிபட்டோன்னா குடும்பத்தில் திருமணம், வேலை, தொழில், இப்படி வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எப்படிப்பட்ட தடைகளும் நமக்கு நிச்சயம் நிவர்த்தி ஆகுங்கிற ஐதீகம். குடும்பத்தில் ரொம்ப இந்த பணத்துக்கு கஷ்டமாக இருக்குது, வறுமைகளாக இருக்குது, இல்லை எவ்வளவு ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டும் எங்களுக்கு அந்த நோய்கள் தீர மாட்டேங்குது, இல்லாட்டி சுப காரியங்கள் கை கூடுது திருப்பி அப்படி தள்ளி போய்கிட்டே இருக்குது, இப்படி இது மாதிரியான விஷயங்கள் ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு சொன்னாலே பித்ருக்களுடைய அந்த ஆத்மாக்களுக்கு அவங்க ஆசீர்வாதங்கள் நமக்கு சரியாக கிடைக்கல அப்படிங்கிறது தான் அர்த்தம். அதனால தான் நமக்கு அமாவாசை நாட்களில் நம்ம தான தர்மங்கள் பண்ணணும்னு சொல்கிறது. சில எளிமையான வழிபாடுகள் செஞ்சாலே போதுங்க, எப்படிப்பட்ட நம்முடைய பாவங்களும் தீரும், கர்மாக்கள் நீங்குங்கிற ஒரு ஐதீகம். அந்த வகையில் இந்த சித்திரை அமாவாசையில் உங்களுக்கு முடிந்த ஏதாவது ஒரு பொருட்கள், உங்களால் முடிந்த நம்ம குடும்ப சூழலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உணவுப் பொருட்கள் தானம் கொடுக்கறது, இல்லாட்டி இந்த தடவை ரொம்ப வெயிலாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் ஒரு நீர்மோர் கொடுக்கலாம், தண்ணி பாட்டில் கொடுக்கலாம், இல்லாட்டி உணவுப் பொருட்கள், அப்படி உங்கள் சக்திக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணலாம். அப்படி நம்ம அதாவது பெரிய அளவில் நம்ம பண்ணுறது தான் தானங்கள்னு கிடையாதுங்க. ஒரு 10 பேர் 1000 பேருக்கு சாப்பாடு போடுறதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. சின்னதாக நம்மளுடைய குடும்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் நம்ம செஞ்சால் கூட அது கோடி புண்ணியம் கண்டிப்பாக கிடைக்கும். எல்லாராலையும் செய்ய முடிஞ்ச ஒரு எளிமையான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த வெயில் காலத்தில் நம்முடைய காம்பவுண்ட் செவர்லேயோ மொட்டை மாடியிலையோ ஒரே ஒரு பாத்திரம், இல்லாட்டி ஒரு மண் பாத்திரம் மட்டும் வச்சுட்டு, இல்லாட்டி ஒரு கனமான பாத்திரம் வச்சுட்டு அதில்
ஒரே ஒரு செம்பு தண்ணி மட்டும் நீங்கள் கொண்டு போய் வச்சு பாருங்களேன். கண்டிப்பாக அந்த வாயில்லாத ஜீவன்கள் பறவைகள் தாகத்தில் வரப்போ நம்ம வீட்டில் வந்து தண்ணி எடுத்து குடிக்கிறப்ப அந்த புண்ணிய பலன்கள் கோடி நமக்கு பலன்கள் நிச்சயமாக கிடைக்குங்க. அதனால தான் நமக்கு வந்து இதை தான் செய்யணும் அதை தான் செய்யணுங்கிற கணக்கே கிடையாது. எளிமையான சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செஞ்சாலே போதும். அதே மாதிரி எறும்புகளுக்கு எப்பயுமே சொல்கிற மாதிரி தான் பச்சரிசி, ஒரே ஒரு கைப்பிடி பச்சரிசி மட்டும் எடுத்து லைட்டாக நீங்கள் நுணுக்கிட்டு ஏதாவது ஒரு மரத்துக்கு கீழே நம்ம வந்து அந்த அந்த அமாவாசை நாட்கள் இல்லாட்டி அமாவாசைன்னு கணக்கு கிடையாது, எப்போ உங்களுக்கு முடியுதோ அப்பெல்லாம் இந்த ஒரு பச்சரிசி மட்டும் ஒரே ஒரு கைப்பிடி மட்டும் எடுத்துட்டு ஏதாவது ஒரு இனிப்பு பொருட்கள் கலந்து ஏதாவது எங்கேயாச்சும் ஒரு வாசல்லையோ இல்லை மரத்துக்கு கீழேயோ நீங்கள் அப்படி தூவி விட்டு வந்தால் கூட போதும். அந்த எறும்புகள் வந்து பச்சரிசி எடுத்து சாப்பிட்றதுங்கிறது 1000 பல்லாயிரம் உயிர்களுக்கு நம்ம செய்கின்ற தானம் கொடுத்ததற்கான பலன்கள் கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும், நம்முடைய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கர்மாக்களும் கண்டிப்பாக கரையும். இது பெரிய அளவில் இதுக்கு நம்ம சொல்கிற விஷயத்துக்கெல்லாம் நிறைய பண செலவுகள்லாம் எதுவுமே கிடையாது. எல்லாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் தான். மனசு வச்சாலே போதுங்க. அதனால தான் நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய அமாவாசை நாட்களில் உங்களுக்கு என்ன முடியுதோ கண்டிப்பாக மறக்காமல் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம செய்கின்ற சின்ன விஷயங்கள் கூட நமக்கு 2 மடங்காக பெருகி நம்முடைய குடும்பத்தை நிச்சயமாக வாழ வைக்கும். ஏன்னா சூரிய பகவான் கரெக்டாக நமக்கு கிழக்கு திசையில் உதிக்கின்ற மாதமே இந்த சித்திரை மாதம் தான். அதனால தான் சூரியனுக்கு இப்படி நீர் படைச்சு நம்ம வழிபட்டு நம்ம செய்கின்ற காரியங்கள், நம்ம இது மாதிரி பித்ருக்களுக்குடைய காரியங்கள்லாம் செஞ்சோன்னா கண்டிப்பாக ஜாதக ரீதியாக அந்த சூரியனுடைய பலமானது அதிகரித்து நமக்கு வாழ்க்கையில் நல்ல நல்ல விஷயங்கள், சுபிக்ஷங்கள் இது எல்லாமே ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். எளிமையான வழிபாடுகள் தான். அதே மாதிரி நாளை தினம் மதியானம் உங்களை வீட்டில் இருக்கக்கூடிய இறந்து போன முன்னோர்களுக்கு நம்ம இலை போட்டு பண்ணுறது, அதே மாதிரி காக்காக்கு சாதம் வைக்கிறது, இப்படி குடும்பத்தில் எப்படியெல்லாம் சில பழக்கங்கள் இருக்கோ அதை நீங்கள் பண்ணலாம். இப்படி நம்ம வந்து இது மாதிரி பதிவெல்லாம் பார்க்குறோம், எங்கள் குடும்பத்தில் இது மாதிரி எந்தவித விஷயங்களுமே செய்யவே இல்லைம்மா அப்படிங்கிறவங்க கூட நாளைய தினம் நம்ம வந்து ஏற்றக்கூடிய மிக முக்கியமான ஒரு தீபமே முன்னோர்களுக்கான தீபம். இந்த தீப வழிபாட்டை நம்ம எந்த நேரத்தில் நம்ம செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அமாவாசை திதியானது நமக்கு இன்றைக்கி மாலை நேரத்துக்கு அப்புறம் 7:31 மணிக்கு துவங்கி நாளை ஏப்ரல் 17ஆம் தேதி மாலை நேரம் 5:47 மணி வரைக்கும் இருக்குது. நமக்கு அமாவாசை திதி நாளைக்கு சாயங்காலத்தோடு முடிகிறதுனால எப்பயுமே முன்னோர்களுக்கான தீப வழிபாட்டை நம்ம ராத்திரி நேரத்தில் ஒரு 8 மணிக்கு மேலே பண்ணுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் இந்த தீப வழிபாட்டை இன்றைக்கி ராத்திரி நீங்கள் உங்களுடைய வீடுகளில் தீபங்கள் ஏற்றி வழிபடலாம். சப்போஸ் இந்த பதிவை நம்ம தாமதமாக பார்த்தோம் அப்படின்னா ஒன்றும் தவறில்லை, நாளை தினமும் நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றலாம். அப்படி இந்த தீபத்துக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா, நம்ம பூஜை அறையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு அகல் விளக்கு மட்டும் எடுத்துக்கோங்க. இதற்கு மஞ்சள் குங்குமம்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த தீபத்தை பூஜை அறையில் ஏற்றக்கூடாது. உங்கள் வீட்டுக்குள்ளேயே எங்கேயாவது வராண்டாவில் ஏற்றலாம், இல்லை ஹாலில் ஏற்றலாம். ஆனால் பெட்ரூமில் நம்ம ஏற்றக்கூடாது. அது மாதிரி வீட்டுடைய ஹாலில் ஏற்றுறதுங்கிறது விசேஷம். இது பக்கத்திலே நமக்கு குடிக்கின்ற ஒரே ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம உபயோகப்படுத்துகின்ற சாதாரண டம்ளரில் குடிக்கிற தண்ணி எடுத்துக்கலாம். இந்த தீபமும் தண்ணியும் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பித்ருக்கள் நம்ம பித்ருலோகத்திலிருந்து பூலோகத்துக்கு நம்ம அமாவாசை நாட்களில் பார்க்க வருவதாக ஐதீகம் இருக்குது. ரொம்ப பசியும் தாகமாக இருக்கக்கூடிய அவர்களுக்கு நம்ம வந்து இது மாதிரி ஒரு நீரும் அவங்க திருப்பி மீண்டும் பித்ருலோகத்துக்கு போவதற்கான அந்த வெளிச்சத்தை கொடுப்பது தான் அந்த தீபம்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகமாக சொல்லப்படுது. அப்படி ஒரே ஒரு தீபம் அவங்கள நினச்சி ஆத்மார்த்தமாக ஏற்றி நம்ம வழிபடுறப்ப நிச்சயமாக முன்னோர்களுக்கு என்ன ஒரு நாள்பட்ட ஒரு கோபங்கள் இருந்தால் கூட அந்த கோபங்கள் எல்லாம் மறைந்து அவங்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு நம்ம குடும்பத்தை வாழ வைப்பாங்க, நமக்கு ஆசீர்வாதங்கள் கொடுப்பாங்கங்கிற ஒரு ஐதீகம். உங்கள் குடும்பத்தில் ரொம்ப நாளாக ஒரு பிரச்சனைகள் தீர மாட்டேங்குது, இல்லை ஒரு கஷ்டங்கள் இருக்குது அப்படிங்கிறவங்க அந்த தீபத்தை ஏற்றிட்டு மனசார உங்களுடைய முன்னோர்களை நினச்சி உங்களுடைய கஷ்டங்களை மட்டும் அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லி இதற்கு எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுங்க, எங்களுக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தெய்வத்துக்கிட்ட எப்படி வேண்டுமோ அப்படி நீங்கள் வேண்டி பாருங்கள். இது 200% கண்டிப்பாக நடக்குங்க. இது வரைக்கும் எங்களுக்கு நடக்கலாமா அப்படின்னு சொல்கிறவங்க கூட இந்த எளிமையான தீபத்துக்கு முன்னாடி நம்ம வேண்டி கேட்குறப்ப நிச்சயமாக கொஞ்சம் ஒவ்வொரு மாதமும் அமாவாசையில் இப்படி தீபம் ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதல்களை வைக்க முன்னோர்களுடைய அந்த ஆத்மாக்கள் சாந்தி அடைஞ்சு நம்ம குடும்பத்துக்கு பரிபூர்ணமான ஒரு ஆசீர்வாதங்கள் கொடுத்து நம்ம குடும்பத்தை வாழ வைப்பாங்க. எப்பயுமே நம்முடைய முன்னோர்களுடைய அனுகிரகம் தாங்க நம்முடைய குடும்பத்தை வாழ வைக்கும்.
அதனால் நிச்சயமாக இந்த எளிமையான ஒரு தீப வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க. தீபமானது கிழக்கு அல்லது தெற்கு திசை நோக்கி ஏற்றுவது நல்லது. சுத்தமான நல்லெண்ணெய் விட்டு தான் தீபம் ஏற்றணும். கலப்பு அந்த எண்ணெய்கள், நெய் அது மாதிரிலாம் விட்டு ஏற்றவே கூடாது. அப்படி தீபம் தானாகவே மலையேறட்டும். விளக்கு ஏற்றிட்டு நீங்கள் எப்பயும் போல் படுக்க போயிருங்க. காலையில் ஏந்திரிச்சு அந்த தண்ணியை எடுத்து ஏதாவது ஒரு செடிக்கு அடியில் இல்லாட்டி கால்படாத இடத்துல கிச்சன் சிங்கில் அப்படி விட்டுடலாம். அந்த அகல் விளக்கை நம்ம கழுகி எப்பயும் போல் பூஜைக்கு நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். ரொம்ப சிம்பிளான ஒரு இது. ஆனால் இந்த அமாவாசைக்கும் இந்த அமாவாசை ராத்திரியில் இருக்க இந்த பிரபஞ்சத்துடைய சக்திக்கும் ஒரு அதீதமான ஒரு கனெக்ஷன் இருக்குது. இந்த நேரத்தில் நம்ம வைக்கக்கூடிய வேண்டுதல்கள் நிச்சயமாக நடக்கும். அதனால் பித்ருக்களை நினைத்து இந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றுவதற்கு மறக்கவே மறக்காதீங்க. இந்த ஒரு பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம். நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்துடைய நாமத்தை பதிவிடுங்க. அனைத்து தெய்வங்களுடைய அருளும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் என்றைக்கும் பரிபூர்ணமாக இருந்து காக்கும். இந்த பதிவை நீங்கள் பார்க்குறதோடு மட்டுமல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலுக்கு தொடர்ந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள், சப்போர்ட்டுகள் கொடுக்கணும். மீண்டும் வேறொரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.